உலகத்தில் நான் பிறந்ததனால் எனக்கு என்ன பேர்? ஏகஜானகி. ஏகஜானகி என்று ஒரு பேர். தோழி, ஒரு பெண்மணியை பிறந்தால் ஒரு நாட்டு அரசனுக்கு மகளாக பிறந்து இந்த நாட்டை ஆள முடியுமா? ஒரு பெண்மணியை பிறந்தால் பிறந்து விட எந்த பெண்மணிக்குமே சதம் கிடையாது. ஒரு பெண்மணியை பிறந்தவளுக்கு பிறந்து விட எந்த பெண்மணிக்குமே சதம் கிடையாது. புகுந்து விடதான் சதமா எண்ணி வாழணும். சுகஜெயம் மாரப்பன் ஐயா இருக்கக்கூடிய பணமாகப்பட்டது இங்க கோயில் கொண்டு அமைந்திருக்கக்கூடிய புதூர் பொன்மாரியம்மை மேல கொடுக்க புதூர் பொன்மாரியம்மையாரும் எப்போதுமே மாரப்பன் ஐயாவுக்கு பக்கத்தோடு இருந்து அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அவரால் இருக்கக்கூடிய பணமாகப்பட்டது நாளும் படிக்காது. அதே சுஜித்து கொடுக்கக்கூடிய பணமாகப்பட்டது அதே கோயில் கொண்டு அமைந்திருக்கக்கூடிய புதூர் பொன்மாரியம்மை மேல கொடுக்க புதூர் பொன்மாரியம்மையாரும் எப்போதுமே ஐயாவுக்கு பக்கத்தோடு இருந்து அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அவரால் பணமாகப்பட்ட நாடகம் நடிக்காக அந்த நாட்டரசனுக்கு நான் மகளாக பிறந்தேன். பிறந்தாலும் இந்த உலகத்தில் இருந்தாலும் பெண்மணியை பிறந்தவள் யாருமே இந்த நாட்டுக்கு உரிமையானவள் கிடையாது. அடுத்து நம்ம வீட்டுக்கு போகக்கூடியதான். நான் பெண்மணியை பிறந்து விட்டேன் என்று சொல்லி மன வருத்தத்தோடு இருக்கிறார். எனக்கு முன்பாக யார் பிறந்தது? என்னை ஒட்டி என்ன பிறந்தது? என் கூட இதெல்லாம் பிறந்தது சொன்னால் அது துங்காராதிவே. குமாராகப்பட்டவர் இறந்து இருவனடி சேர்ந்திருக்கக்கூடிய குமார் பேர் வழியை கொடுக்க இறந்தவர் இருவனடி சேர வேண்டும். பணம் கொடுத்து குமார் ஐயாவாகப்பட்டவர் லோகநாதன் ஐயாவாகப்பட்டவர் எப்போதுமே பல்லாண்டு 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அவரால் அழைக்கூடிய பணமாகப்பட்டவர் நாடகம் வைக்காது. என்னை ஒட்டி என்ன பிறந்த தெரியுமா? செங்கரணி மாலை பிறந்தது. பில்வால் சூழல் என்று சொல்லக்கூடியது 32 அதே இனம் பிறந்தது. பிறந்திருந்தால் மட்டும் போதாது, எனக்கு முன்பாக யார் பிறந்தது? துங்கால அதிபர் என்று சொல்லக்கூடிய துஷ்ட தூய்மை எங்கள் அண்ணா பிறந்தார். துஷ்ட தூய்மை எங்கள் அண்ணா பிறந்தார். பிறந்து இருந்தாலும் நான் எதிலே பிறந்து நான் பிறந்ததனால் நான் யாருக்கு என்ன முறையாக வேண்டாம்
நீலவதனுக்கு தங்கையான குன்றத்தில் நான் பிறந்து எங்கள் அண்ணா இருக்கிறார் பார் கோபால கண்ணன் அவருக்கு தங்கையாகிற்று. இருந்தாலும் தோழி இப்போது உன்னியிடம் பேசிக் கொண்டிருந்தால் ஆகாது. எனக்கென்று ஒரு தோழி இருக்கிறார். நான் உறவாடுவதற்காகவே நான் தோழி பக்கத்தில் வைத்திருக்கிறேன். இருந்தாலும் அவளை அழைத்துட்டு வா, பிறகு பேசலாம். அகட்டும். மூத்தத்தை